அண்ணா மேடம், இப்போ தான் நான் மகாராணியை பார்த்துட்டு வரேன். நீங்கள் வாட்டர்மெலான் வேணும்னு அவங்ககிட்ட சொன்னீங்களாமே. ஆமாட்டி, வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குல்ல, வாட்டர்மெலான் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கை விட்டே நோண்டி நோண்டி அதை நல்லா சாப்பிடுவோம். வெயிலுக்கு எங்களுக்கு நல்லா குளுமையாக இருக்கும்ல. அதெல்லாம் சரிதான். எத்தனை வாட்டர்மெலான் வேணும்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் பறித்து போட்டு உங்கள் வீட்டுக்கு வண்டியில் அமுச்சு வச்சிடுறேன். எனக்கு மினிமம் ஒரு 10 வாட்டர்மெலான் அமுச்சு கொடுங்க அங்கிள். வெயில் கொடுமை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏ லூசு பையில 10 வாட்டர்மெலான பிச்சுக்கு போயிட்டு கடையை வைக்க போகிறேன். ஏன் நம்ம வாட்டர்மெலான் தவிர இளநீரும் நுங்கும் கூட கேட்டு வச்சிருக்கோம். இப்போ அத்தனையும் எடுத்துகிட்டு போய் வீட்டில் ஒரே டைமில் வச்சுன்னு வச்சுக்கோ, எல்லாம் கெட்டு போயிடும். வாட்டர்மெலான் செடியில் இருக்க வரையும் தானே கெட்டு போகாமல் இருக்கும். இங்கே தான் இவ்வளோ வாட்டர்மெலான் இருக்குல்ல, நம்மளுக்கு வேணுன்ற டைமில் வந்து ஒன்று ஒன்றா பறிச்சுட்டு போகலாம். ஒரே தடவை ரொம்ப அலைஞ்சிக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சோன்னா எல்லாமே கெட்டு போயிட்டு யாருக்கும் உதவாமல் போயிடும். ஆனால் ஆமாம், நம்ம 2 பேர் தான் இருக்கோம். நான் வீட்டில் நம்ம அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் இருக்க ஞாபகத்தில் தெரியாமல் 10 வாட்டர்மெலான் கேட்டுட்டேன் சித்தி. மகாராணி கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அவங்க எடுத்துக்கொண்டு தான் சொல்கிறாங்க. அதனால ஒரே அடியெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. எப்போ வேணுமோ அப்போது இந்த செஃப் கிட்ட கேட்டால் அவரே எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகிறாரு. செஃப்பு, எங்களுக்கு ஒரு 5 வாட்டர்மெலான் மட்டும் அனுப்பிச்சு கொடுப்பா. நொங்கு கேட்டிங்களாமே, அது எவ்வளோ வேணும்? நொங்கு இஷ்டத்துக்கு அனுப்புப்பா. நொங்கு வச்சு நாங்கள் நிறைய ரெசிபிஸ்லாம் பண்ணுவோம். கொஞ்சம் எலசா அனுப்புன்னு, ரொம்ப ஹார்ட் ஆமிச்சுனா எங்களால் சாப்பிட முடியாது. நாங்களாம் நொங்க அப்படியே தோல் உரிச்சு சாப்பிடுவோம். நீங்கள் என்ன ரெசிபி பண்ணுறேன்னு சொல்கிறீங்க? அது உங்கள் காலத்தில். எங்கள் காலத்தில் நாங்கள்லாம் நொங்கு வச்சு நிறைய பொருள் பண்ணுவோம். நொங்கு பாயாசம், நொங்கு மில்க் ஷேக்கு, நொங்கு நன்னாரி ஜூஸு, இந்த மாதிரி பல வகைகள் இருக்குது. உனக்கு எதனா வேணும்னா சொல்லு, நான் செஞ்சு கொடுக்குறேன். அங்கிள் நன்னாரி வேர் கேட்டுமே, அதை மறந்துட்டீங்களே. எங்கள் ஊரில் நன்னாரி செடிங்க எல்லா இடத்துலையும் வளர்ந்து கிடக்குது. உங்களுக்கு வேணும்னா அதை பறித்து அதில் இருக்க வேரை கொண்டு போய் நன்னாரி ஜூஸ் போட்டு குடிங்க. ஆக்சுவலி எங்களுக்கு நன்னாரி ஜூஸ் குடிச்சு தான் பழக்கம். அதோட வேரை பற்றி எங்களுக்கு தெரியாது, அது செடி எப்படி இருக்கும்னு தெரியாது. தயவு செஞ்சு நன்னாரி வேரையும் நீங்களே அமிச்சிட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஒரு தடவை உங்களுக்கு நான் அந்த செடியை காமிச்சு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா உங்களுக்கே அந்த செடி எதுன்னு அடையாளம் தெரிஞ்சிடும். இந்த ஊர்ல இருக்கிற எல்லா செடி கொடியும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. சிட்டிக்கு டொயாங்கன்னு அந்த கண்ணை வச்சுக்கலாம், அவங்க செடியெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. பொன்னாங்க நிற்கிற கண்டுபிடி சொன்னா பச்சை புழு கொண்டு வந்து இதை சமைச்சு வைமான்னு எங்கள் அம்மா கிட்டே நான் இதில் சொல்லிக்கிறாங்க. டேய், உன்னை நான் அப்புறம் வச்சுக்கிறேன், இருடா. நீங்கள் தானே உண்மையை சொல்றதுக்கு பயப்படக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதான் பயப்படாமல் சொல்லிட்டேன். அது சரி, உண்மையை உறக்க சொல்லலாம், அது கரெக்டு தான். ஆனால் பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும், அதையும் நான் வச்சுக்கோ தம்பி. சிட்டி சும்மா ஜோக்குக்காக சொன்னேன், என்ன சீரியஸ் எடுத்துக்கிட்டீங்க நீங்கள்? டேய், கை விட்றா, தூரம் போடா. கீரைன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அவங்களுக்கு தினமும் கீரை எல்லாம் சமைச்சு கொடுங்களேன். ஏன் நீங்கள் கீரை எதுவுமே சமைக்கிறது இல்லை? அது வந்து இந்த ஊரில் ஒரு பாட்டி இருக்குது, அதுக்கிட்ட தான் கீரை கிடைக்கும். அதுக்கிட்ட போய் கீரை வாங்கி வரத்துக்குள்ளே நாங்கள் ஒரு வழி ஆயிடுறோம். அதனால கீரை சமைக்கிறதே விட்டுட்டோம். இந்த காட்டில் மேட்லலாம் நிறைய கீரைகள் வளர்ந்து கிடக்குது. அதில் ஏதாவது எடுத்துகிட்டு போயிட்டு மகாராணி சமைச்சு தரலாமே. சித்தி, நீங்கள் சொல்லறதெல்லாம் கரெக்டு தான். இந்த ஊரில் நிறைய கீரைங்க இருக்குது தான். ஆனால் எனக்கு கீரைங்களோட பேரும் தெரியாது, எது நல்ல கீரை கிட்ட கீரைன்னு தெரியாது. நம்ம டாக்டருக்கு இதுக்கு முன்னாடி இப்படி தான் ஒரு கீரையை சூப் போட்டு கொடுத்தேன். அவர் அதை சாப்பிட்டுட்டு 2 நாளாக அலர்ஜியில் ரொம்ப அவதிப்பட்டார். அதனால் நான் கீரை செய்கிறத விட்டுட்டேன். ஓஹோ, கீரை கண்டுபிடிக்கிறதுல உனக்கு கஷ்டம், அதனால மகாராணிக்கு கீரை கொடுக்கறதே விட்டுட்டியா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என் கூட வரியா? நான் எந்தெந்த கீரை, என்னென்ன பேர், எதெல்லாம் சமைக்கணும், எதெல்லாம் தேவையில்லாததுன்னு உனக்கு சொல்லி கொடுத்துட்றேன். எனக்கு 2 நாளைக்கு வேலை பலு நிறைய இருக்குது. 2 நாள் கழிச்சு நான் வரேன். அப்போ எனக்கு கீரைங்களெல்லாம் காமிச்சு கொடுங்க. இன்னைக்கு நான் மகாராணிக்கு சமைச்சு கொடுக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அந்த குப்பமா தெருவில் அது பக்கத்துலேயே ஒரு பாட்டி உட்காந்து இருக்கும். அதுக்கிட்ட இல்லாத கீரையே கிடையாது. அதுக்கிட்ட பேசி கீரையை வாங்கிடுங்க. அதை எடுத்துகிட்டு போய் எனக்கு சமைச்சு கொடுத்துருங்க. எனக்கு எந்த இடம்னு தெரியலப்பா. பேசாமல் நீயே இன்னைக்கு அந்த கீரையை வாங்கி எங்கள் வீட்டுக்கு அமுச்சு விடு, நானே சமைச்சு அவங்களுக்கு கொடுத்துட்றேன். மேடம், நீங்கள் கீரையை வாங்கி எங்களை கொடுங்க, நான் சமைச்ச கூட கொடுத்துட்றேன். ஆனால் அந்த பாட்டிக்கிட்டேருந்து அந்த கீரையை வாங்குறது பெரிய கஷ்டம். ஏன்பா அவ்வளோ மோசமானவங்களா அந்த பாட்டி? அந்த பாட்டி பேர் என்ன தெரியுமா? எடக்கு மடக்கு ஏகாம்பர வள்ளி. எனக்கு முறையாக பேசுவாங்களோ? இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா வாட்டர்மெலனை கூட சாப்பிட சொல்லுங்கள், நான் சாப்பிட்ருவேன். ஆனால் என்னால் அந்த பாட்டிக்கிட்ட போய் பேசி கீரை வாங்கிட்டு வர சொல்லாதீங்க. என்னால் அதை முடியவே முடியாது. என்னப்பா அவ்வளோ பெரிய டாஸ்கா அது? நீங்கள் அதுக்கிட்ட போய் பேசி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். என்னடா கண்ணுக்குட்டி, பாட்டிக்கிட்ட கீரை வாங்கிறத பற்றி ஒரு பாடமே எடுக்கிறாரு இவரு. நமக்கு தான் ரிஸ்க் எடுக்கிறதா ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி இல்லை. வாங்க இன்னைக்கு போய் அந்த பாட்டிக்கிட்ட அப்படியே பேசி கீரையை வாங்குவோம். அதுவும் கரெக்டு தான். சரி வாங்க, நான் உங்களுக்கு அந்த இடத்த காமிக்கிறேன். நீங்களே கீரை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க. சரி, மத்தியானத்துக்கு கீரையை பருப்பில் போட்டு வேக வச்சு கொடுத்துட்டா? சாமி, இன்னும் ஒரு மாதத்துக்கு எந்த உணவுலையும் நீ பருப்பு சேர்க்காத. நீ சேர்த்து பருப்பால் தான் மகாராணி பெருத்து போயிருக்கிறாங்க. என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? அதான்ப்பா உண்மை. 1 லிட்டர் தண்ணி எடுத்து அதில் நல்லா க்ளீன் பண்ண கீரையை போட்டு வேக வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி அதில் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு இதை மட்டும் போட்டு ஒரு குண்டாவில் ஊற்றி மகாராணிக்கிட்ட எடுத்துன்னு போய் கொடு. அவங்க தேவையானப்பெல்லாம் குடிச்சிப்பாங்க. அவ்வளோதானா? அதில் தேங்காய் பருப்புலாம் சேர்க்க வேணாமா? வானமே வானம்.